அத்தியாயம் 30. கொல்லைப்புறம். தன்னை மறந்து அந்த டைரியின் பக்கங்களை புரட்டத் தொடங்கி இருந்தான் பாலு. ஒரு நாள் கூட தவறாமல் சுந்தரராஜன் அந்த டைரியில் தனது அனுபவங்களை பற்றி எழுதியிருக்கிறார். டைரி எழுதுவது என்பது ஒரு அருங்கலை. வெள்ளையர்களிடம் இருந்து ஆரம்பித்த இந்த விஷயம் பின்னாளில் டாக்டர்களிடமும் வக்கீல்களிடமும் பரவியது. அதை பார்த்த பேச்சாளர்களும் அரசியல்வாதிகளும் கூட தங்கள் நாட்களை பதிவு செய்ய தொடங்கினார்கள். பின்னர் இதுவே ஒரு மனிதனின் அன்றாட பழக்கங்களிலும் ஒன்றாக ஆகியது. இருந்தாலும் இன்றும் சிலர்தான் டைரி எழுதும் பழக்கத்தை ஒரு நாள் கூட விடாமல் கடைபிடித்து வருகின்றனர். அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக வன இலாகா அதிகாரியான சுந்தரராஜன் இருந்ததுதான் ஆச்சரியம். அந்த பழக்கம் பக்கத்துக்கு பக்கம் எதிரொலித்தது. 1984 பிப்ரவரி 2ஆம் தேதி. இன்றுதான் நான் இந்த சிவன்மலை காட்டின் அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டேன். எனக்கு முன் இங்கே பொறுப்பில் இருந்த திருமூர்த்தி என்பவர் இந்த மலைக்காட்டை விட்டு மாற்றலாகி போவது பெரிதும் வருத்தம் தருகிறது என்றார். சில நேரங்களில் சில வனக்காடுகள் சில அதிகாரிகளுக்கு மிக பிடித்தவையாக அமைந்துவிடும். ஆனால் திருமூர்த்தி சிவன்மலையை பிரியும் போது கண்ணீரே விட்டார். எனக்கு ஆச்சரியமாகி விட்டது. அப்படியே என்னிடமும் நீங்கள் மிக மிக கொடுத்து வைத்தவர் என்றும் கூறினார். அது போக போகத்தான் தெரியும் என்றேன். வாச்சதுரை என்பவரும் திருமூர்த்தி சொன்ன கருத்தையே வழிமொழிந்தார். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நன்றாக புரிந்தது. என் சர்வீஸில் நான் நிஜமாலுமே ஒரு வித்தியாசமான இடத்திற்கு தான் வந்திருக்கிறேன் என்பதுதான் அது. டைரி விறுவிறுப்பாக சிவன்மலை பற்றி சொல்லிக்கொண்டு போனது. நடுநடுவே குடும்ப செய்திகளும் இருந்தன. இன்று ஊரிலிருந்து மங்களம் போன் செய்திருந்தாள். தான் 4வது முறையாக கருவுற்றிருப்பதை கூறியவள், இந்த முறையாவது நமக்கு ஆண் குழந்தை பிறக்குமா என்று கேட்டாள். எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. எனக்கு பிறகு பெயர் சொல்ல ஒரு மகன் எனக்கு வேண்டும். பெண்ணை பெறுவதும் வயலில் நாற்று விடுவதும் ஒன்று. நாற்றாங்கால்கள் வயலாவதில்லை. அவைகளை பிடுங்கி தனித்தனியே நட்டிடும் போதுதான் அவை நன்கு வளர்ந்து கதிர் பிடிக்கின்றன. ஆனால் பிள்ளைகள் தென்னை போல ஒரே இடத்தில் ஓங்கி வளர்ந்து தவறாமல் பலன் தருபவர்களாக இருக்கிறார்கள். இந்த வேற்றுமை என்னை சிந்திக்க வைக்கிறது. நான் இதற்கு முன் பெற்ற 3 பெண்களும் திருமணத்திற்கு பிறகு வேறு வீட்டிற்கு வாழ சென்று விடுவார்கள். அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளும் அந்த வீட்டு பெயரை தான் சொல்லும். ஆனால் மகன் உறவு அப்படியல்லவே. ஒருவேளை மகன் எங்களை உதாசீனப்படுத்திவிட்டு தனியே வாழ முற்பட்டாலும் நான் அவன் தந்தை இல்லை என்று ஆகிவிடாது. சுந்தரராஜன் பிள்ளை பெண் என்றும் தன் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். பாலுவுக்கு படிக்க படிக்க தன் அப்பா தன் வருகையை எவ்வளவு ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்பது புரிய ஆரம்பித்தது. இப்படி அப்படி அசையாமல் டைரியை தொடர்ந்து வாசித்தான். தூர நின்று பார்த்தபடி இருந்த குரங்கு சித்தர் மட்டும் அன்னார்ந்து வானத்தை ஒரு முறை பார்த்தார். பின் என் வேலையை நான் தொடங்கிவிட்டேன், இனி எல்லாம் தானா நடக்கும் என்று முணுமுணுத்து கொண்டார். பாண்டியன் வீடு. பாண்டியன் ரெக்ஸ் என்கின்ற நாயுடன், ஜூலி என்கின்ற பூனை, சகுந்தலா என்கின்ற கிளி, ராஜாத்தி என்கின்ற புறா, இது போக ஒரு கண்ணாடி தொட்டி நிறைய மீன்களையும் வளர்த்து வந்தார். தினமும் அவைகளை குளிக்க வைத்து அவைகளுக்கு தீனி தந்து அவைகளுடன் ஒரு அரை மணி நேரமாவது செலவிடுவது என்பது அவரது வழக்கம். அதற்கு முன் அவரது இளமையிலே அவரை விட்டு பிரிந்துவிட்ட அவரது தாய் தந்தையர் படங்களுக்கு வீட்டு தோட்டத்தில் பூத்திருக்கும் ஏதாவது ஒரு பூவை கொண்டு வந்து அணிவிப்பது வழக்கம். அப்படியே அவரை படிக்க வைத்து ஆளாக்கிய ஆறுமுக ஐயா என்னும் வள்ளல் ஒருவரின் படத்துக்கும் பூ வைப்பார். அன்றும் எல்லாமே அதே தினசில் நடந்து முடிய ஆடவர்க்கு ஆரோக்கிய உடம்பு என்பதற்கு ஏற்ப தோட்டத்து பக்கம் வந்து பயிற்சி செய்ய ஆரம்பித்தார். அப்போது வணக்கம் என்று ஒரு குரல். நிமிர்ந்து பார்த்தார். தாசில்தார் தாமோதரன் என்பவர் வந்து கொண்டிருந்தார். வாங்க தாமோதரன் சார். எப்படி இருக்கீங்க பாண்டியன்? நல்லா இருக்கேன்.
பார்த்தா தெரியல. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. என்ன ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் உங்களுக்கு. ரொம்ப புகழ்றீங்க. நான் ஒரு அனாதை, பொழுது போகாமல் கண்டதை பண்ணிகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக தெரியறது ஆச்சரியம்தான். இன்னொரு முறை அனாதையெல்லாம் சொல்லாதீங்க பாண்டியன். நானெல்லாம் இல்லை. தாசில்தார் கோபமாக பேசி அப்படியே மனதையும் தொட்டார். பாண்டியனுக்கே லேசாக சிலிர்த்தது. ரொம்ப நன்றி சார். வந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்கிறேன். எல்லாரும் என்னை தேடி தான் வருவாங்க. என் கையெழுத்துக்கு அவ்வளவு பவர். ஆனால் நான் உங்களை ஒரு விஷயத்துக்காக தேடி வந்திருக்கேன். சொல்லுங்க சார், நான் என்ன செய்யணும்? சொல்கிறேன். இது என் குடும்ப விஷயம். நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். நான் எப்போ ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ்னு தீர்மானம் பண்ணினேனோ அப்போவே எல்லா விஷயங்களுமே ரகசியமானதாக தான் நினைக்கிறேன். சந்தோஷம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஒரே ஒரு மகள், பேர் புவனா. நல்லா தெரியும். காலேஜில் கூட படிச்சுட்டு இருக்கால. படிக்கிறதுக்காக அவள் காலேஜுக்கு போகிறதா தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவள் படிக்க மட்டும் இல்லை, காதலிக்கும் காலேஜுக்கு போயிருக்கான்னு. ஓ, காதல் பிரச்சனையா? ஆமாம் பாண்டியன். யாரோ பார்த்திபன்னு ஒரு பையனா, எம்எல்ஏ மகனாம். அவன் என் மகளை விடாமல் துரத்தி எப்படியோ மயக்கிட்டான். இவளும் கல்யாணம் பண்ணா அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கவலைப்படாதீங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? பையன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லணுமா, இல்லை அவனை சந்திச்சு வான் பண்ணி வெட்டி விடணுமா? வெட்டி விட்டா உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும். அதை விட அவன் நல்ல பையனாக இருந்து கட்டி வச்சா இன்னும் நல்லா இருக்குமே. அவன் நல்ல பையனாக இருக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? எதையும் தூரம் இருந்து பார்த்து முடிவு செய்கிறது தப்பு. கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது கூட பிழையில் முடிஞ்சிருக்கு. தீர விசாரித்து நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வருவோமே. சரிங்க பாண்டியன், நான் உங்களை நம்புகிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து என் மகளோட வாழ்க்கை உங்கள் கையில். தாசில்தார் சற்றே கண் கலங்க கூறிவிட்டு ஒரு கவரை நீட்டினார். என்ன சார் இது? அந்த பையனோட ஃபோட்டோ, அட்ரஸ். சந்தோஷம் சார். ஃபீஸ் முதல்ல வேலை முடியட்டும், அதன் பிறகு உங்கள் திருப்திக்கு நீங்கள் எவ்வளோ தந்தாலும் வாங்கிக்கிறேன். தாசில்தார் விடை பெற்று கொண்டார். பாண்டியன் கவனம் புகைப்படம் மேலேயே இருந்தது. பையன் பார்க்க அழகாக தான் இருந்தான். ஆனாலும் கருத்த உருண்ட உதடுகள் அவன் சிகரெட் பிடிப்பவன் என்று சொல்லாமல் சொல்லிற்று. தலைமுடியை களைத்து விட்டிருந்தான். தலைவாறுவதில்தான் ஒருவர் மனது ஒளிந்திருக்கிறது. அழகாக வகிடு எடுத்து இரு பக்கமும் தலைமுடியை படிய வாரி அதில் லகுவாய் சுருளும் சேர்ந்திருந்தால் அது ஒரு தினசு. அப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் அழகாக திட்டமிட்டு முடிப்பார்கள். இந்த மாதிரி களைத்து விட்டு கொண்டு திரிபவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடுடன் இருப்பதே பிடிக்காது. அவன் கண்களிலும் ஒருவித குறும்பு தெரிந்தது. கழுத்தில் மைனர் செயின். நல்ல தடிமனின் அவன் அப்பாவின் லஞ்ச பணம் அதில் ஒளிந்திருப்பது போல தோன்றியது. ஒரு சிரிப்புடன் அந்த படத்தை எடுத்து வைத்து கொண்ட பாண்டியன் அடுத்து செல்போனில் பட்டன்களை அழுத்தினார். மறுமுனையில் ஒரு பெண் குரல். ஹலோ ரங்கநாயகி. பாண்டியன் அழைத்தது ரங்கநாயகியே தான். சொல்லுங்க பாண்டியன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரங்கநாயகி. அப்புறம் முன்னால ஒரு காரியம் ஆகணுமே. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? டேங்கப்பா, எவ்வளவு வேகம்! என்ன காரியம் கேட்கவே இல்லையே. நான் எதுக்கு கேட்கணும்? பாண்டியங்கிற நபருக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி உதவிகளை கேட்கணுங்கிறதெல்லாம் நல்லா தெரியுமே. ஐஸ் 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 இல்லை, நான் சொல்கிறது தான் நைஸ், அதாவது அழகுன்னு. தேங்க்யூ. பார்த்திபன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், டிசிப்ளின் உள்ளவனா இல்லையான்னு தெரியணும். அவ்வளோதானே. பையன்கிட்ட போய் உரசி பார்த்துடுறேன். அவன் என் வலையில் விழுந்துட்டா அவன் அவ்வளவுதான். தப்பி தவறி என் கன்னத்தில் அவன் அரைஞ்சிட்டா பையன் தேறிட்டான்னு வச்சுக்கோங்க. குட். பார்த்து ரங்கநாயகி, அவன் உன் வலையில் விழுந்தா அவனுக்கு கம்பெனி கொடுத்துறாத. நீயே அவன்கிட்ட தாசில்தார் பொண்ணை மறந்துடுன்னு சொல்லு. மாட்டேன்னா நானே அந்த பொண்ணை பார்க்க வருவேன்னு சொல்லு. ஓ, லவ் மேட்டரா? ஆமாம். அப்போ நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பிரச்சனையை மறந்துடுங்க. பையன் பற்றின மற்ற விவரங்கள்? ரங்கநாயகி கேட்க கேட்க பாண்டியனும் கூறி முடித்தார். ரங்கநாயகிக்கு கூறி முடித்த கையோடு நிமிர்ந்த பாண்டியன் எதிரில் பதட்டமான முகத்தோடு பாலு. பாலு. பாண்டியன் சார்.
என்ன இது, ஏன் உன் முகம் கலங்கி இருக்கு? சொல்றேன் சார். பாண்டியன் பதிலோடு ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். தன் கையில் இருந்த டைரியை பாண்டியனை நோக்கி நீட்டினான். இது என்ன டைரி? என் அப்பாவோட டைரி சார். ஐ சி. இதில் ஏதாவது விசேஷமா? ஆமாம் சார். அப்பா 1984 நான் என் அம்மா வயிற்றில் உருவாகி இருந்தப்ப சிவன்மலை வனச்சரகத்தில் ஆஃபீஸராக பொறுப்பெடுத்திருக்கார். ஐநோ. அங்கேயே அவர் கதை முடிஞ்சிட்டுதா நீ சொல்லியிருக்க. அப்படின்னு நானும் வன இலாக்காவும் நம்பினாலும் என் அம்மா நம்பலைங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? அஃப்கோர்ஸ். உங்கள் அம்மா இப்போவும் சுமங்கலியாக பூவும் பொட்டுமா தானே இருக்காங்க? ஆமாம் சார். அம்மாவுக்கு அப்பா நிச்சயம் உயிரோடு தான் இருக்காருங்கிற எண்ணம். நம்பிக்கைன்னு சொல்லு. ஆமாம், நம்பிக்கை. இந்த டைரியை நான் இன்னைக்கு தான் படித்தேன். இதை படித்த பிறகு எனக்கும் அப்பா உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சார். அப்படியா? நீங்களும் படித்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீ சொன்னால் போதும் பாலு, நான் நம்புகிறேன். சார், அவர் உயிரோடு இருக்காருங்கிறத விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது சார். என்ன அது? பாலு உடனே தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து தங்கத்தூளையும் தங்க நாணயங்களையும் காட்டினான். என்ன பாலு இது? தங்கம் சார். தங்கமா? ஆமாம், சிவன்மலையில் சித்தர்கள் இருளர்களுக்கு கொடுத்த தங்கம், ரசவாத தங்கம். ஐ சி. இது தங்கம் தான்னு சோதிச்சு பார்த்தியா? இல்லை சார், நான் நேராக உங்ககிட்ட தான் வரேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உடைய மாற்றிக்கிட்டு வந்துடுறேன். நாம் 2 பேருமே பொன்னுரங்க ஆசாரி வீட்டுக்கு போவோம். அவர் சொல்லட்டும் இது தங்கமா என்னன்ட்டு. அதுவும் சரிதான். அவர் ஒரு வேளை தங்கம் தான்னு சொல்லிட்டா அப்புறம் நம்ம அடுத்த கட்ட செயல் பற்றி முடிவெடுப்போம். இதே சிவன்மலையை பற்றி நேற்று தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்திரஜித்ங்கிறவரும் வந்து பேசிட்டு போனார். என் காதில் விழுற தகவல்களை வச்சு பார்த்தா அது சிவன்மலையா மட்டும் இல்லை, ஜீவனையே சிலிர்க்க வைக்கிற ஒரு மலையாவும் அது இருக்கு. பாலு துடித்தான். சிரித்தபடியே அவன் தோலை பற்றி அடக்கிய பாண்டியன், டென்ஷன் ஆகாத, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று அகன்றார். பொன்னுரங்கம் ஆசாரி வீடு. பொன்னுரங்க ஆசாரிக்கும் வயது கிட்டத்தட்ட 60 தொட்டிவிட்டது. ஊதுகுழலை ஊதி ஊதி வளைந்து போன மார்பு, புகைக்கு நடுவில் எரிந்து கசங்கி போன கண்கள், ஒரு அழுக்கு சட்டை, கசங்கிய 8 முழ வேட்டி, காதில் சிகப்புக்கள் கடுக்கன், நெற்றி நடுவே புளியங்கொட்டை அளவுக்கு சந்தன பொட்டு. ஆசாரி குமிட்டி அடுப்பில் தவிட்டை தூவி கரித்துண்டுகளுக்குள் தீ மூட்டியபடி இருந்தார். நிமிர்ந்த போது எதிரில் பாண்டியனும் பாலுவும். பாலுவை அவர் ஏற்கனவே அறிவார். யாரு? மெக்கானிக் தம்பியா என்றார். ஆமாம் ஆசாரி. வாங்க வாங்க, அப்படி உட்காருங்க. 2 மரப்பலகைகள் சற்று தள்ளி கிடந்தது. அதை காட்டி அமர சொன்னார். அவர்களும் அமர்ந்தனர். ஆசாரி முகத்தை துண்டால் துடைத்து கொண்டே விசாரிக்க ஆரம்பித்தார். என்ன செய்தி, இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்க? பொன்னுரங்கம் ஆசாரியின் விசாரிப்பு அவர் மனைவி தர்மாம்பாள் காதுகளில் விழுந்து அவளும் எட்டி பார்த்தாள். தர்மாம்பாள் ஒரு ஆசை பிசாசு. அதிலும் புடவை நகை என்றால் உயிரையே விட்டு விடுவாள். பொன்னுரங்கம் ஆசாரியை அவள் ஒரு பிழைக்க தெரியாத மனிதனாகத்தான் பார்க்கிறாள். தினம் தினம் தங்கத்திலேயே வாழ்பவரானாலும் அவருக்கென்று சொந்தமாக தங்கத்தை சேர்த்து கொள்ள முடியாதது என்ன சாபமோ? அவரை கேட்டால் உழவனுக்கு எங்க நிலம் சொந்தமா இருக்கு? பேங்க்ல பணத்தை எண்ணி எண்ணி கொடுக்கிறவனுக்கும் அவ்வளவு பணமும் சொந்தம் இல்லையே. அந்த மாதிரி தான் இந்த தட்டானும். உழைக்க மட்டும்தான் எனக்கு தெரியும் என்பார். ஆனால் தர்மாம்பாள் காதில் அதெல்லாம் ஏறவே ஏறாது. அட போயா, நீ ஒரு துப்பு கெட்ட மனுஷன் என்று ஆசாரியின் வாயை அடைப்பவள். ஆசாரியை பார்க்க யார் வந்தாலும் அவளும் வந்து கவனிக்க ஆரம்பித்து விடுவாள். ஆசாரி கூலி விஷயத்தில் யோசிக்க ஆரம்பித்தால் அவள் குறுக்கில் நுழைந்து அவளாக ஒரு தொகையை சொல்லி அவரை சங்கடப்படுத்துவாள். கேட்டால் அவருக்கு வேலை செய்ய மட்டும்தான் தெரியும், கூலி விஷயமெல்லாம் தான் பார்த்து முடிவு செய்வது என்பாள். இதோ இப்போதும் வந்துவிட்டாள். பாலு தான் சட்டை பாக்கெட்டில் இருந்து பொட்டலத்தை எடுத்து நீட்டியிருந்தான். அருகில் மஞ்சளாக தங்கத்துள், மணல் போல ரவை ரவையாக, பார்க்கவே கண்ணை பறித்தது. கூடவே தங்க காசுகள். ஆனால் அதில் எந்த முத்திரையும் இல்லை. தம்பி, என்ன இது? தங்க காசு.
தங்க காசுன்னு தெரியும். தூள் என்ன மாதிரி ஆசாரிங்க ஏதாவது நகை செய்யும் போது தேவைக்கு செய்துக்குவோம். குறிப்பாக பற்ற வச்சு ஊதணும்னா இப்படி தங்கம் துணுக்கு துணுக்காக இருந்தால் தான் தோதுப்படும். ஆனால் இது எப்படி உங்ககிட்ட? ஆசாரி ஐயா, உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வியெல்லாம்? இது தங்கம் தானா முதல்ல பாருங்க. பிறகு எவ்வளவு கிராம் எடை இருக்குன்னு எங்கள் எதிரிலே போட்டு சொல்லுங்க. பாண்டியன் குறுக்கிட்டு ஆசாரி கவனத்தை தன் பக்கம் திருப்பினார். ஆசாரிக்கு கொஞ்சம் அரை விழுந்த மாதிரி இருந்தது. அருகில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் திராவகம் இருந்தது. அதில் இருந்து ஒரு சொட்டி எடுத்து தங்கம் மேல் விட்டு பார்த்தார். அது பொங்கி லேசாக புகை வந்தது. ஆனால் அந்த பாகத்தில் கருக்கவில்லை. அவர் கண்கள் அகண்டது. காசும் அதே ரகம்தான். அப்படியே தன் வசம் உள்ள பட்டுநூல் தராசில் தூளை கொட்டி எடை போட்டார். கிட்டத்தட்ட 57 கிராம் இருந்தது. காசுகள் ஒரு 60 கிராம் இருந்தன. மொத்தமாக 117 கிராம். இன்று தங்கம் 1 கிராம் 800 ரூபாய்க்கு மேல் போய்விட்டது. கூட்டி கழித்து பார்த்தால் 94,000 ரூபாய் மதிப்பு வந்தது. தர்மாம்பாலும் பார்த்து கொண்டேதான் இருந்தாள். ஆமா, அந்த தூளையும் காசையும் வச்சு சங்கிலி வளையன்னு எதுவும் செய்யலையா என்று ஆரம்பித்தாள். ஆசாரி அவளை நிமிர்ந்து முறைத்தவர். ஏப்புல, நீ வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இரு என்றார் அதட்டலாக. அவர் அப்படியெல்லாம் அதட்டி பார்த்ததே இல்லை. அவளுக்கு அது பெரிய அவமானமாக கூட தோன்றியது. கண்கள் சிவந்தாள். பொன்னுரங்கம் ஆசாரியோ முற்றாக மாறியிருந்தார். தம்பி பாலு, நிஜத்தை சொல்லு, இது உனக்கு எங்க கிடைச்சது? அது உங்களுக்கு எதுக்கு ஆசாரி? இது சாதாரண தங்கம் இல்லை, பஸ்ப தங்கம். 100% இது சுத்தம். இந்த மாதிரி தங்கம்லாம் பூமியில கிடைக்காது. வெள்ளி செம்பு மாதிரி உலோகங்களை ரசவாதத்தால மாற்றும் போது தான் இப்படி ஒரு தங்கம் கிடைக்கும். அப்ப நல்ல மதிப்புள்ள தங்கம் தான், அதுல சந்தேகமே இல்லை. சந்தேகமா? இப்படி ஒரு தங்கம் இருக்குன்னு என் அப்பா சொல்ல கேட்டிருக்கேன். இத்தனை வருஷத்துல என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. இப்போ பார்த்துட்டேன். இப்படி ஒரு தங்கம் இருக்குன்னா இரும்ப தங்கமாக்க முடியும்னு சொல்லப்படுற சித்த ரசவாதம்ங்கிறது பொய்யோ கற்பனையோ கிடையாது. அது ஒரு நிஜங்கிறது தான் சத்தியமான உண்மை. ஆசாரி பேசியதை கேட்டு பாலு எதையோ கூற வாயை திறந்தான். பாண்டியன் பார்வையாலே தடுத்து விட்டான். அப்படியே ஒரு 100 ரூபாய் தாளை எடுத்து அவரிடம் நீட்டியவர், உங்களுக்கு ரொம்ப நன்றி, நாங்க வரோம் என்று அந்த தங்கத்துடன் கிளம்ப ஆயத்தமானார். தம்பி, என்ன உங்களுக்கு ஆட்சேபணியம் இல்லைன்னா? இதை நானே விலைக்கு வாங்கிக்கிறேனே. அவரின் ஆசை தர்மாம்பாலை ஒரு உலுக்கு உலுக்கியது. யோ, காலையில வீட்டில் அரிசி வாங்க காசு இல்லைன்னு இப்ப தங்கம் வாங்க காசு இருக்குதா? என்னையா சொல்ற என்று குறுக்கிட்டு கத்தினாள். ஆசாரி முகம் சட்டென்று கர்ண கொடூரமாக மாறியது. எப்புல, நீ இப்ப வாயை மூடிக்கிட்டு உள்ள போறியா, இல்ல உன் குரல் வலைக்கு நான் அப்படியே கடிச்சு துப்பவா? ரௌத்திரமாக கத்தினார் ஆசாரி. அதன் பின் தர்மாம்பாள் வாயை திறக்கவே இல்லை. ஆசாரியின் பார்வை அப்படியே அங்குள்ள சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கும் அவரது மகனின் புகைப்படம் மேல் சென்றது. அதை தர்மாம்பாளும் கவனித்தாள். தர்மாம்பாள் ஆசாரிக்கு 2ஆம் தாரம். ஆசாரியின் மகன் கண்ணன் அவரது முதல் மனைவிக்கு பிறந்தவன். அவருக்கு துணையாகத்தான் இருந்து வந்தான். சில மாதங்களாக அவன் எங்கே என்றே தெரியவில்லை. அவன் காணாமல் போனது குறித்து ஆசாரி போலீசில் கூட புகார் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் இப்போது எதற்கு புகைப்படத்தை பார்க்கிறார் என்பதில் அவளுக்கு குழப்பம். ஆனால் பாண்டியன் மட்டும் அதில் ஏதோ ஒரு ஆழமான பொருள் இருப்பதை புரிந்து கொண்டவர், சாரி ஆசாரி, நாங்க இதை விலைக்கு விற்கிறதுக்கு வரல என்ற ஒருவரி பதிலோடு ஆசாரியை கண்களால் அளந்தபடி கிளம்பினார். வெளியே வந்த இருவரும் பாண்டியனின் பைக் நிறுத்தும் இடம் நோக்கி நகர்ந்தனர். இப்போது பாலு கேட்டான், சார், இந்த தங்கம் பத்தி ஆசாரி சொன்னதை கேட்டிங்களா? கேட்காம அப்படியே அந்த ஆள் விலைக்கு கேட்டதையும் கூட கேட்டோமே. அங்கதான் சார் எனக்கு இடிக்குது. எனக்கு எங்கேயும் இடிக்கல பாலு. ஆசாரி தினமும் தங்கத்தோடையே வாழ்றவர். அதே சமயம் அவர் மனைவி சொன்ன மாதிரி அரிசி வாங்க காசு இல்லாத அளவுக்கு வறுமையும் அவர்கிட்ட இருக்கு. அப்படின்னா புரியலையே சார். நடுவில் அவர் ஒரு போட்டோவை வேற பார்த்தார். அது அவர் மகனா இருக்கணும். ஆசாரி செயற்கையா தங்கம் பண்ண முயற்சி செய்த ஒருத்தராகவும் இருக்கணும். இது நாள் வரை அவருக்கு அதுல தோல்வி. இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்த தங்கத்தை பார்க்கும் அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு.
கூடவே பையன் படத்தை பார்த்தது பின்னணியில் ஏதோ ஒரு கதை இருக்கு. அடே அப்பா, அவர் பார்வைக்கும் பேச்சுக்கும் பின்னணியில் இவ்வளவு பொருளா? எப்படி பாண்டியன் சார் உங்களால் இப்படியெல்லாம் கூட்டி கழிச்சு மதிப்பிட முடியுது? நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். இந்த அளவு கூட என்கிட்ட சாதுரியம் இல்லைன்னா நானெல்லாம் இந்த தொழில் செய்ய முடியாது. பாண்டியன் பதிலோடு பைக்கை நெருங்கி ஒரு உதைக்க அதுவும் கிளம்பியது. பின்னால பாலும் ஏறி அமர்ந்து கொண்டான், தோளில் கை போட்டபடியே. சார், இப்போ என்கிட்ட கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் இருக்கதான் நினைச்சா வியப்பா இருக்குது. இதுல என் கைக்கு வர காரணமே ஒரு ரசமணி தான் சார் என்று பாண்டியனிடம் ரசமணி புராணத்தை ஆரம்பித்தான். ரசமணியா? ஆமாம் சார், என் ஒர்க் ஷாப்புக்கு வந்த ஒரு சாமியார் கொடுத்தார். சாமியாரா? ஆமாம் சார், முதல்ல நான் அவரை ஒரு சாமியாராவே பார்க்கல, ஒரு பிச்சைக்கார பரதேசியா தான் பார்த்தேன். அவர் அந்த சாமியார் காலில் விழுந்து அவர் கூட வரும்படியெல்லாம் கூப்பிட்டார். ஆனால் அந்த பரதேசி போக மாட்டேன்ட்டார். என்னவோ தெரியல, அவருக்கு என்மேல் மட்டும் ஒரு கரிசனம். அவர் தான் ரசமணின்னு சொல்லி உருண்டையா கோலி குண்டு மாதிரி ஒன்றை கொடுத்தார். அப்புறம்தான் தெரிஞ்சது அவர் ஒரு சித்தர்னு. அவர் கூடவே குரங்கு ஒன்றும் இருந்தது. அதனால ஒரு அடையாளத்துக்கு நான் அவரை குரங்கு சித்தர்னு என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். சரி பாலு, இப்போ எங்க அந்த ரசமணி? அதை ஏன் சார் கேட்குறீங்க? அம்மாவுக்கு அந்த ரசமணி பற்றி தெரிஞ்சு போச்சு. ஆகையால அதை தூக்கி எரிஞ்சிடான்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு பயமா? ஆமாம் பாண்டியன் சார், என் அப்பா சிவன்மலை காட்டில் காணாம போனதுல இருந்தே அம்மாவுக்கு சித்தர்கள் சாமியார்கள் அவங்க விஷயம்னாலே ஒரு இனம் புரியாத பயம். பாலு சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆனால் பாண்டியன் மனது சிவன்மலையை பற்றி அப்போதே எண்ணி பார்க்க ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே ஒரு 4 பேர் அந்த மலைக்கு போய் என்ன ஆனார்கள் என்பது தெரியாத நிலை. பாலுவின் அப்பா சுந்தரராஜன் விஷயமும் ஒரு பெரிய கேள்விக்குறி. தொட்டு தொட்டு காதில் விழும் விஷயங்கள் பாண்டியனை சிவன்மலை நோக்கி துரத்துவது போல் தோன்றியது. என்ன பாண்டியன் சார் மௌனமாயிட்டீங்க? ஒண்ணுமில்ல, எனக்கு இனி நிறைய வேலை இருக்குன்னு தெரியுது சார். எனக்கு என்னவோ அப்பா எழுதின டைரியை படிச்சதுல இருந்து சிவன்மலைக்கு போய் அப்பாவை தேடணும்னு தோணுது சார். பாண்டியன் பாலு பேசியதை கேட்டு சிரித்தே விட்டார். என்ன பாண்டியன் சார்? ஒண்ணுமில்ல, அந்த மலைக்கு நான் மட்டும் தனியா போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீயும் வரேன்னு சொல்லாம சொல்ற. சார், உணர்ச்சி வசப்படாத. உன் அப்பாவுக்காக மட்டும் இல்ல, இன்னும் 4 பேருக்காகவும் நான் சிவன்மலைக்கு போய் சில விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கு. அப்போ எப்ப சார் நம்ம கிளம்பலாம்? சொல்றேன். ஆனா ஒண்ணு, நம்ம பயணம் ரொம்ப ரகசியமானதா இருக்கணும். யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா எங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது சார். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். சரியா சொன்ன. இருவரும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டனர். பைக் சிட்டாக பறந்தபடி இருந்தது. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொலியில பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.